ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஸ்டஃப் பராட்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெவியாக பன்னீர் ஸ்டஃப் பண்ணாமல் லைட்டாக ஸ்டஃப் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், கடலை எண்ணெயை தவிர்த்து. அப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை இப்படி கட்டங்கட்டமாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட இடித்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினாவே போதுமானது வெங்காயம். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாட் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் துருவி வச்ச பன்னீரை நான் சேர்த்துருக்கேன். பன்னீரும் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த மசாலா ஒட்டுனா போதுமானது. அது கூடவே மல்லி, புதினா உங்களுக்கு ஸ்டஃபிங்க்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கோதுமை மாவை நல்லா சப்பாத்திக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவை பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உருண்டை நம்ம எப்போதுமே இருக்கிற சைஸை விட கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம திரட்டும்போது உங்களுக்கு ரொம்ப தின்னாக இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டஃபிங் உங்களுக்கு வெளியில் ரொம்ப அதிகமாக வராமல் இருக்கும். கண்டிப்பாக வெளியில் கொஞ்சம் வரதான் செய்யும், பட் ரொம்ப அதிகமாக வராமல் இருக்கும். இப்போ நடுவில் நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பூண்டு மாதிரி செஞ்சு அதை நடுவில் அழுத்தம் கொடுத்து நம்ம அழகாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப அகலமாலாம் திரட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபுல் ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு வெளியில் வந்துடும். கொஞ்சம் திட்டாக தெரிஞ்சால் பரவாயில்ல, ரொம்ப அகலமாக செய்யாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மொத்தமாக செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் உள்ளக்க ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். ஃபுல் தாபா ஸ்டைலில் நம்ம செய்கிறா இருந்தால் நல்ல ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு உள்ளக்க ஸ்டஃபிங் வச்சு செய்யணும். பட் நான் அன்றைக்கி பன்னீர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நம்ம சாஸு இல்லைன்னா புதினா சட்னியே எடுத்துக்கலாம். பட் நாங்கள் அன்றைக்கி ப்ளெயினாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்தோன்னா உள்ளக்க இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். உள்ளக்க பாருங்கள், பன்னீர் எவ்வளோ சப்பாத்தியோட நல்லா மெர்ஜ் ஆகிருக்குன்ட்டு. ஃபுல்லாக உள்ளக்க அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நம்மளுக்கு சூப்பரான அரோமா கிடைக்கும். மேலே நான் வெண்ணெய் தடவி அதை நான் டோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப ரிச்சி ஃபீல் கொடுத்துச்சு. சாப்பிடும் போது செம எம்மியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரௌன் பேரடைஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.